தமிழா முருகன், தமிழ் முருக அழகு. முருகன் மிக தொன்மையான தெய்வம். அது எப்படி இப்பதான் கிடையாது. இடைவெளிஞ்சதுல இருந்து எம்பெருமா எனக்கு முருகன் தான் அது பாருங்க அப்படியே இதா இருக்கும். ஒரு சக்தி தான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. சிவபெருமானுக்கும் முருகனுக்கும் வித்தியாசமே கிடையாது. ரெண்டு பேரும் சுப்பிரமணியும் சிவமும் ஒண்ணு. பிற்போக்கு மனப்பான்மையும் அதிக புரிதலும் இல்லாததுனால வரக்கூடியது. உண்மையான ஆன்மீகவாதிக்கு ஆண் பெண் வித்தியாசம் இருக்காது, ஒரே மாதிரி பார்வை இருக்கும். ஆன்மீகம்ங்கிறது உண்மையான ஆனந்தம். உண்மையாக ஆனந்தமாக வாழக்கூடியது சொல்லி கொடுக்கிறது ஆன்மீகம். சிற்றின்பம் பேரின்பம் சொல்லுவாங்க. பேரின்பம் இறைவனை அடையக்கூடிய வழியை சொல்லிக் கொடுக்கிறது. மனித குலம் தோன்றிய காலத்திலிருந்து ஒரு பக்கம் நல்லதும் கெட்டதும் இருந்துகிட்டே தான் இருக்கும். காமிய பக்தின்னு சொல்லுவாங்க, விருப்பத்துக்கான பக்தி. உண்மையான ஆன்மீகத்துக்கு போயிட்டீங்கன்னா நீங்க இறைவன் நாமே நினைக்க வேண்டியது. ஆன்மீகம் அப்படின்னா என்ன? ஆன்மீகத்தை பத்தி நீங்க என்ன மேம்? ஆன்மீகம்ங்கிறது உண்மையான ஆனந்தம். உண்மையாக ஆனந்தமாக வாழக்கூடியது சொல்லி கொடுக்கிறது ஆன்மீகம். சிற்றின்பம் பேரின்பம் சொல்லுவாங்க. இந்த உலகத்துல நீங்க உங்கள் புலன்களால், இந்த உடலால், மனதால் அனுபவிக்கக்கூடிய எல்லாமே சிற்றின்பம். அது டெம்பரரி. நல்ல ஃபுட் உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, சாப்பிட்டு முடிச்சுனே போயிடும். அது திரும்பவும் கேட்கும். எல்லாமே அப்படித்தான். மனிதனுக்கு ஆசைக்கு அளவே இல்லை. ஒரு வீடு, இவ்வளவு பெரிய வீடு வாங்கணும்னு நினைப்போம், வாங்கிட்டோம்னா அது பத்தாது. இன்னும் இதுல ஏதாவது குறைகள் இருக்கும், இன்னும் பெருசு. இன்னும் கார் வாங்கினோம்னா இன்னும் பெரிய கார். பைக் வாங்குறவங்க கார் வாங்கணும். அதாவது மனிதனுடைய எண்ண ஓட்டங்கள், அந்த ஆசை, அந்த பேராசை விரிஞ்சிட்டே போகும். அது அடையிறப்ப ஒரு ஆனந்தம் வரும். அது சிற்றின்பம். பேரின்பம்ங்கிறது ஆன்மீகம் சொல்லிக் கொடுக்கும். உண்மையான ஆன்மீகவாதிகளுக்கு கிடைக்கக்கூடியது பேரின்பம். ஏன் சிற்றின்பம்? இதுதானே வாழ்க்கை, இதுலதானே எல்லாம் அடையிறோம். அப்ப ஏன் இது சிற்றின்பம்? ஏன் பேரின்பம் அப்படின்னா பேரின்பம் இறைவனை அடையக்கூடிய வழியை சொல்லிக் கொடுப்பது. மனது முற்றிலுமாக நான் எல்லா இடத்திலையும் சொல்வது, மனத்துக்கண் மாசிலனாதல் மட்டுமே, உங்கள் உள்ள தூய்மையை அடையிறது மட்டுமே ஆன்மீகம். நீங்க எவ்வளவு பெரிய சன்னியாசியா இருக்கலாம், எவ்வளவு சித்து வேலைகள் உங்களுக்கு தெரியலாம், எவ்வளவு பேர், பல லட்சக்கணக்கான பேர் உங்களை ஃபாலோ பண்ணலாம். என்ன வேணும், ஏதாவது ஒரு பெரிய பூஜைகள் பண்ணலாம், வேள்விகள் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா உங்கள் உள்ளம் பண்படாதவரை, உங்கள் உள்ளத்துக்குள் இருக்கும் ஆசைகள் உங்களை விட்டு போகாதவரை, உங்கள் உள்ளம் தெளிவாக, அதாவது மனத்துக்கண் மாசிலனாதல், அதுல எந்த தவறும் கசடுகளும் எதுவுமே இல்லாதவரை உங்களுக்கு அது உண்மையான ஆன்மீகவாதி அல்ல. ஆன்மீகத்துல உண்மையான ஆன்மீகவாதி அப்படிங்கிறது, ஆன்மீகவாதிகள் மனசை முதல்ல கிளியர் பண்ணுவாங்க. மனசு அப்படியே கிளியரா இருக்கும். அதனாலதான் முகத்துல பாத்தீங்கன்னா தேஜஸ் இருக்கும். அது நல்ல சாப்பாடு, நல்ல யோகா, நல்ல மெடிடேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த தேஜஸ் வரும். பட் உள்ள தூய்மை பெற்றவர்களுக்கு அதுதான் முக்கியம் நான் நினைக்கிறேன். அது ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். அதுதான் என்னை பொறுத்தவரை. உள்ளத்தை பண்படுத்துங்கள். வாழ்க்கையே அப்படித்தான். ஆட்டிடியூட் தான் வாழ்க்கை. இன்னைக்கு எந்த இடத்துல இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைவோட, ஒரு குடிசையில் இருப்பவனும் நிறைவோட வாழ்றான் பாருங்க. அந்த ஆட்டிடியூட் நல்லா இருக்கு. நான் வேலை பார்க்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன். இன்னும் சொல்லுவாங்க, ஒரு சாதாரண ஒரு லேமேன், ஒரு கூலி தொழிலாளியா இருக்கட்டும், அவன் அன்றைய மாலை பொழுதுல வேலையை முடிச்சுட்டு கம்பீரமா வீட்டுக்கு போவான். என் குடும்பம் அங்க இருக்கு, என் மனைவி மக்கள் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, நான் ஒரு கம்பீரமா போவான். எல்லாம் பெரிய ஒரு கலெக்டரா இருக்கட்டும், சாதாரண ஒரு தொழிலாளியா இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த குடும்பம்ங்கிற அமைப்பு அதெல்லாம் கொடுக்கும். ஆன்மீகம் அப்படின்ற ஒரு போர்வைக்குள்ள மக்களை ஏமாற்ற வேலைகள் நிறைய நடக்குது. இதை நீங்க எப்படி? மனித குலம் தோன்றிய காலத்திலிருந்து ஒரு பக்கம் நல்லதும் கெட்டதும் இருந்துகிட்டே தான் இருக்கும். தவறுகளும் நன்மைகளும் இருக்கத்தான் செய்யும். அந்த காலத்துல தவறு குறைவாகவும் கொஞ்சோண்டு இருந்தது, அது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாச்சு. நல்லது நிறைய இருக்கும், நல்லவர்கள் நிறைய இருப்பாங்க ஒவ்வொரு யுகத்திலையும். திரேதாயுகம், தோபரயுகம் சொல்றாங்களே, கண்ணனுடைய ராமபுரானுடைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அது அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லவர்கள் இருப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் கெட்டவர்கள் அதிகமானாங்க. நான் இந்த யுகம் சொல்றதெல்லாம் கூட மற்ற மத நம்பிக்கை உள்ளவங்க எங்களுக்கு இல்லைன்னு இல்லை, நான் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படி ஒரு காலகட்டத்துல நல்லவர்கள் என்ன ஆயிடுச்சு, இப்போ இந்த கலியுகத்துல நல்லவர்கள் ரொம்ப அருகி போய், ஏன் நல்லவனா இருக்க, நேர்மையானவன், எதுக்கு நேர்மையா இருக்க,
ஒழுக்கமா இதுக்கு ஒழுக்கமா இருக்கும் அப்படி அதெல்லாம் வந்து கெட்ட வார்த்தைகள் எப்போ ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லோரும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை. அப்படி மீறி பேசினாலும் சோசியல் மீடியால வந்து பெருசா வசனம் பேசுவாங்க, எழுதுவாங்க, அவ்வளவுதான். அவங்களுடைய கடமை அதோட முடிஞ்சிருச்சு. அப்புறம் போய் அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி பெரும்பாலானவர்கள், எல்லாத்தையும் நான் சொல்லல, எப்பவுமே எக்ஸெப்ஷன்ஸ் இருப்பாங்க. பெர்சன்டேஜ் வைஸ் இது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்றது கூட தவறுன்னு நான் நினைக்கிறேன். மனதளவுல நம்மளால ஒண்ணும் செய்ய முடியலன்னா கூட அதை பேசுறது கூட துணிச்சல் இல்லை நிறைய பேருக்கு. நம்ம ஏன் பேசணும்? நான் பாக்குறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க, பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கவங்க எல்லாருக்குமே நல்ல விஷயங்களை பேசுறது கூட எதுக்கு அது, ஐயோ அதெல்லாம் வந்து நாகரிகம் இல்ல, அது மாதிரி ஆயிடுச்சு. தவறுகளை தட்டி கேட்கிற ஒரு அந்த காலத்துல எங்க அப்பா எல்லாம் ஊருக்கே உழைப்பாங்க. ஒரு வருஷம் 2 ஏக்கரா வித்து வித்து ஊருக்கு தான் பண்ணிட்டு இருப்பாங்க. மார்க்சியவாதி அப்படி இருப்பாங்க. ஆனா இப்ப காலகட்டத்துல அப்படிலாம் இல்ல. ஊருக்கு ஒருத்தர் அப்படி இருப்பாங்க. அந்த காலத்துல ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒருத்தர் இருப்பாங்க. இந்த காலத்துல அப்படிலாம் யாருமே இல்ல. எல்லாருக்கும் பணம் பண்ணணும். எவ்வளவு பணம் பண்ணிருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு மரியாதை. நீங்க பெரிய ஆள். அது ரொம்ப பத்தட்டிக், அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. கால மாற்றத்துல அதையெல்லாம் மாற்ற முடியாது. ஆனா நம்மளால முடிஞ்சதை நம்ம பேசிட்டு இருக்கலாம். ஆன்மீகம் இப்ப ரொம்ப பாருங்க, எங்க வாரம் எல்லா கோயிலையும் பயங்கர கூட்டம், எங்க வாரம் கோயில் அடாடா பூஜைகள் என்ன புரஸ்காரங்கள், ரொம்ப பக்தி வளர்ந்ததாக நம்ம நினைக்கிறோம். காமிய பக்தின்னு சொல்லுவாங்க, விருப்பத்துக்கான பக்தி. கோயில்ல போய் பாவங்கள் செஞ்சுட்டா அது மனசாட்சி உறுத்துச்சுன்னா கோயில் போயிட்டு வந்துட்டா நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு. பெரும்பாலான சாதாரண மக்களுக்கு எனக்கு அது கொடு, இது கொடு, இது இல்ல அது இல்ல. காமிய பக்தி, விருப்பம், நமக்கான பக்தி, இறைவனுக்கான பக்தி அல்ல. உண்மையான ஆன்மீகம் அதுல. உண்மையான ஆன்மீகத்துக்கு போயிட்டீங்கன்னா நீங்க இறைவன் நாமே நினைக்க வேண்டியதில்லை, எதையுமே நினைக்க வேண்டியதில்லை. நான் தான் சொல்லிட்டேன், மனசு தெளிவாக தெளிவாக உள்ளம் வெளிச்சத்துக்கு வர வர உள்ளொளி பெருகிறதுன்னு சொல்லுவாங்க. உள்ளொளி பெருக 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 நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே உங்களை வந்து அடையும். உங்க மனது அதை நோக்கி போயிடும். இதுல வந்து வெளி வேஷங்கள் எதுவும் தேவையில்லை. நம்ம இருக்கலாம். நான் இந்துவா பிறந்தேன், எனக்கு அந்த அதனுடைய எனக்கு நான் வந்து கிறிஸ்துவத்திலையும் எனக்கு ரொம்ப உள்ள எல்லா மதங்களுக்குள்ளேயும் போயிட்டு வந்திருக்கேன். எல்லா மதத்திலையும் ஒரு 2.5 வருஷம் எல்லாத்துலயும் இருந்து பார்த்திருக்கேன். பௌத்தம், சமணம் எல்லா புக் நூல்களையும் படிச்சிருக்கேன். ஜொராஸ்ட்ரியானிசம் வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். அந்த ஒரு காலகட்டம் நிறைய குருமார்கள், நிறைய தேடல் நிறைய இருந்தது. பைபிள், குரான்லாம் எப்பவும் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு இருப்பேன். ஒரு பக்கம் பைபிள், ஒரு பக்கம் குரான். கீதையை ஃபர்ஸ்டே படிச்சேன். அது அப்படியே பார்த்தா கடைசியா பாக்குறப்போ எல்லாமே ஒன்னதான் சொல்லுது. எல்லா நதிகளும் போய் கடல்ல சங்கமிக்கிற மாதிரி என்ன பிரிவுகள் எதா இருந்தாலும் எல்லாமே ஒன்றத்தான் சொல்லுது. ஆனா எல்லாரும் ஆன்மீகம் அப்படின்னாலே இந்துக்களுக்கு பொதுவானது, இந்துக்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்ல. அது ரொம்ப அறியாமை, அது ரொம்ப ரொம்ப அறியாத பேசுறது. கொஞ்சம் கூட ஒரு மனத்தெளிவு இல்லாதவர்கள் சொல்லக்கூடியது. பக்தி எங்க வேணாலும் இருக்கலாம். ஜீசஸ் கிரைஸ்ட கும்பிட்டா அந்த ஆன்மீக தெளிவு வராதா என்ன? தாராளமா வரும். அந்த நோக்கத்துல பண்ணா நபிகள் நாயகத்தை விட நம்மளுக்கு போதிச்சவங்க வேற யாரும் கிடையாது. புத்தர், சமண மகாவீரரை விட சொல்லி கொடுத்தவங்க யாரும் கிடையாது. அவரவர் குருமார்கள் சொல்லி கொடுத்ததை நம்ம முழுமையாக கடைபிடித்தோம் என்றால் அவங்களை பிடிச்சு கூடாது. இப்ப என்ன பண்றாங்க எல்லாரும், கிறிஸ்டியானிட்டியில போறோம், இல்ல ஒரு ஒரு வழிமுறைகளை எடுத்துக்கிறோம், ஒரு மத இதன்னா அதை பிடிச்சுக்கிறாங்க. அந்த மதத்தை ஐம் அ கிறிஸ்டியன், ஐம் அ முஸ்லிமான், ஐம் அ ஹிந்து, ஐம் அ புத்திஸ்ட். புத்திஸ்ட் பத்தி நான் ரொம்ப பழக்கம் இல்லை, அதனால நான் அவங்கள சொல்ல விரும்பல, நான் பேச்சுக்கு சொல்றேன். இப்படி அதை பிடிச்சுக்கிறாங்களே தவிர அவங்க குரு என்ன சொன்னாங்க அது உங்க மனசுக்குள்ள எவ்வளவு தூரம் போகுது, அது போய் உங்களுடைய மனசை எந்த அளவுக்கு மாற்றத்துக்குள்ளாக்குச்சு, எப்படி உங்களை ஆன்ம தெளிவு பெற்று உங்களுடைய அடுத்த நிலைக்கு உங்களை உயர்த்துது அப்படிங்கறத அவங்க பாக்குறது இல்ல. அதை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த உள்ள என்ன எசன்ஸ், அதாவது என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். அதுக்கு குரு வருவாங்க. அது அவங்க ஒவ்வொருத்தர பிடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு படிநிலைய போறது நல்லது. கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப இருக்கிற காலகட்டத்துல அதிகமா கோவில் போறாங்க மக்கள் அப்படின்ட்டு. இப்ப வந்து ஒரு ஃபேமஸா முருகன் வந்து இப்ப அதிக இடத்துல வந்து முருகன் சாமியை வந்து வழிபடுறத நம்ம பார்த்திருப்போம். இப்பத்தான் முருகன் இல்ல, தமிழா முருகன், தமிழ் முருக அழகு. முருகன் வந்து மிக தொன்மையான தெய்வம். அது எப்படி இப்பத்தான்லாம் கிடையாது. இப்போ எல்லாரும் இங்க இருக்காங்க. முருகன் அப்படி சொல்லாதீங்க, அவரு பல்லா எப்ப நிறைவேறியதுல இருந்து எம்பெருமா எனக்கு வந்து முருகன்னா அது பாருங்க அப்படியே இதா இருக்கும். முருக வழிபாடு எப்பவுமே இருக்கு. முருகன் நமக்கான தெய்வம்னா ரொம்ப அன்போட என்ன தமிழ் கடவுள்னு வச்சிருக்கோம். தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமா கும்பிடுறோம். இதே நீங்க நார்த்துக்கு போனீங்கன்னா கார்த்திகேயன் அந்த மாதிரி மாறிடுவாங்க. இப்போ
மும்பைலயோ இல்ல பக்கத்துல கர்நாடகால கூட சுப்பிரமணியர், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வேற மாதிரி இருக்கும். அங்க வந்து முருகன் பிரம்மச்சாரி, விநாயகருக்கு 2 மனைவிகள் இருப்பாங்க, மகாராஷ்டிரால எல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி இங்க வந்து நம்ம வந்து முருகனுக்கு அப்படி வச்சிருக்கிறோம். முருகன் நம்மளோட, நான்லாம் குழந்தையில இருந்து அப்படியே கண்ணை மூடனா முருகன் பல தோற்றங்கள்ல நான் பார்த்திருக்கேன். முருகன் கூட்ட குரலுக்கு வரக்கூடியவர், இது அப்படியே சாஸ்வதமாக எல்லாருமே இருக்காங்கம்மா. நீங்க இப்படின்னு இல்ல, என்னால எல்லாரும் ஒண்ணுதான். உங்களுக்கு சில வேவல்து, இப்போ அம்மா அப்பா 2 பேரும் ஒரே மாதிரிதான் எல்லா குழந்தைட்டு இருந்தா கூட ஒரு குழந்தை மேல மேபி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அஃபெக்ஷன் இருக்கும். நம்ம அது மாதிரி டீச்சர்ஸே பாருங்க, 50 குழந்தையும் ஒரே மாதிரி நினைப்பாங்க. ஆனா நல்லா படிக்கக்கூடிய, தம் பின்னாடியே ரொம்ப ரொம்ப மரியாதையா வரக்கூடிய குழந்தைய அவங்களுக்கு அதிகம் பிடிக்கும். அப்படித்தானே தவிர தெய்வத்தையும் நம்ம எவ்வளவு தூரம் எந்த வடிவத்துல நம்ம பாக்குறோம், எந்த வடிவத்துல நம்ம அவங்களோட மனசை கொண்டு போறோமோ அவங்க அந்த வடிவ தோற்றத்துல நமக்கு வருவாங்க. இறைவன் ஒரு சக்தி தான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நம்ம தமிழ் கடவுள் முருகன் சொல்லி சொல்றோம். இதே இது சைவ ஆதீனங்களை சேர்ந்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அதாவது தமிழ் கடவுள் அப்படின்னு கும்பிட்டுட்டு வந்தது சிவபெருமானதான். காலப்போக்குலதான் அது திரிஞ்சு முருகப்பெருமான், சிவபெருமானுடைய மகன் முருகப்பெருமான், அது வந்து தமிழ் கடவுளா ஆச்சு அப்படின்றது வந்து இல்ல கூட்டம் முன்வைக்கிறாங்களே, இது உண்மைதான். இதை பத்தி இல்ல இல்ல, அதாவது எனக்கு தெரிந்த அளவுக்கு ஆதீனங்கள் சொல்றதுக்கு கமெண்ட் பண்றதுக்கு நான் ஆள் இல்ல. யான் புரிந்து கொண்ட அளவு, நான் படிச்சது, நான் வந்து கடந்து வந்த இதுல நான் பாக்குறது, சிவபெருமானுக்கும் முருகனுக்கும் வித்தியாசமே கிடையாது. 2 பேரும் சுப்பிரமணியும் சிவமும் ஒண்ணு. அப்பாவும் பையனும் ரொம்ப க்ளோஸ், ரொம்ப 2 பேரும் ஒண்ணு. அப்பாவுக்கே சொல்லி கொடு, அப்பனுக்கு குறைத்த சுப்பன்பாங்க சுப்பிரமணியரை. பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் அப்பாவுக்கே சொல்லிக் கொடுத்த ஞானகாரகன் முருகன். அறிவு, அறிவு சுடர். அறிவு வேணுங்கிறவங்க, ஞானம் வேணுங்கிறவங்க முருகனை கேட்கணும். சோதிப்பாரு நிறையான்னு சொல்லுவாங்க, அதனால சிவனும் சோதிப்பாங்க. 2 பேருக்கும் குவாலிட்டிஸ் ஒரே மாதிரி இருக்கும், 2 பேருக்கு வித்தியாசம் இல்லை. இதுல இதெல்லாம் வந்து பிற்போக்கு மனப்பான்மையும் அதிக புரிதலும் இல்லாததுனால வரக்கூடியது. உண்மையான மனத்தெளிவு இருந்தா என்ன பேதம் இருக்கு? என்ன பேதம் இருக்கு? இங்க எந்த பேதமும் இல்லை, எல்லாம் இங்க எல்லாருக்கும் பொது. இந்த பூமியில இறைவன் நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே ஒரே மாதிரி கொடுத்துருக்கான். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அவங்களுக்கு என்ன கிடைக்குது, அவங்களுடைய பிராரப்த கர்மாவுக்கு தகுந்தபடி நம்மளுடைய உழைப்பு, அந்த கர்மாங்கிறது எப்படி வருது, நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய அறிவு, அதுக்கு தகுந்தபடி நம்மளுடைய பெற்றோர்களுடைய ஜீன், நம்மளுடைய முன்னோர்களுடைய ஜீனை பொறுத்து நமக்கு அது வேலை செய்து அதை நம்ம நோக்கி போறோம். இப்ப எனக்கு ஒரு புகழ் தேவைப்பட்டது, ஒருத்தருக்கு பணம் தேவைப்படும், ஒருத்தருக்கு அதிகாரம் தேவைப்படும், அந்த நோக்கி நம்ம வேலை பார்க்கிறோம். அவர்களுக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையை எல்லாரும் வாழ்றோம், அந்த லெவலுக்கு நம்ம முன்னுக்கு போறோம். அதுல இருக்கிறதுல சந்தோஷமா இருந்துட்டு போறோம். இங்க இருந்த எந்த வேறுபாடும் இல்லை, எனக்கெல்லாம் எந்த வேறுபாடும் தெரியும். எனக்கு ஆண் பெண் வேறுபாடே கிடையாது. ஐ டோன்ட் ஃபைண்ட் மேன் ஒரு உமன், அதெல்லாம் எனக்கு அப்படிலாம் இல்லை. உண்மையான ஆன்மீகவாதிக்கு ஆண் பெண் வித்தியாசம் இருக்காது, ஒரே மாதிரி பார்வை இருக்கும். எல்லாரும் ஒண்ணு, இறைவனுடைய குழந்தைகள், ஆத்மஸ்வரூபம். நம்ம எல்லாருமே நமக்குள்ள பணக்காரன், கருப்பு, சிவப்பு, அழகு எதுவுமே இல்லை, எல்லாரும் ஒண்ணு. கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க கர்மா அப்படின்ட்டு. இப்ப இந்த ஆன்மீகத்துல பற்று இல்லாதவங்க எல்லாம் வந்து நான் கர்மாவை நம்புறேன், கர்மான்றது நம்மளுக்கு உண்மையாவே இருக்கு, இந்த உலகத்துல கர்மா தான் வந்து முக்கியம், இந்த ஆன்மீகம் இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, இதை எப்படி பாக்க? அதாவது இறை நம்பிக்கை இல்லாதவங்களும் தவறு கிடையாது. அவங்களுடைய கர்மாங்கிறது செயல்பாடு, நம்ம செயலுக்கு தகுந்த பலன் இருக்கும் அப்படிங்கிறது தான், அதுதான் கான்செப்ட். இறை நம்பிக்கை இல்லைன்னாலும் அது ஒண்ணும் தவறு இல்லை. அவங்களுடைய கர்மா அப்படி அவங்களுக்கு சொல்லுது, அவங்களுக்கு வந்து அவங்க மனதை அப்படி சொல்லுது. இறைவனை கும்பிடவே இல்லாம, கோயில் பக்கமே எட்டி பார்க்காம, வீட்டுல ஒரு பூஜை கூட பண்ணாம இருந்தாலும் உள்ளம் பண்பட்டு இருக்கும் வரை, உங்கள் உள்ளம் தூய்மை அடையும் தூய்மையாக இறைவன் அங்கே வந்து குடிகொண்டு விடுவான். அது இயற்கைன்னு சொல்லலாம், மெயின் அங்கதான். நீங்க அப்படியே கும்பிட்டுக்கிட்டே இருந்துட்டு நேரமும் ஜபிச்சுக்கிட்டே இருந்துட்டு உள்ளம் முழுக்க அப்படியே வேற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுல என்ன இருக்கு? உள்ளத்தை குப்பை கூடையா வச்சிருந்தா எப்படி இருக்கு? இப்ப ஒரு ரூம் இருக்குன்னா இதுக்கு வந்து நீட்டா கூட்டி தொடச்சு ஒட்டடை இல்லாம நல்லா அழகா லைட் போட்டு ஒரு ஊதுபத்தி சாம்பிராணி ஒரு இன்னும் வச்சா ஒரு சாமி படத்தை வச்சு நீங்க இருந்தீங்கன்னா அந்த ரூம் எப்படி இருக்கும்? ஒரு வாசமா உள்ள வெளிச்சமா அப்படி இருந்தா தான் எல்லாம் விரும்புவோம். அப்படித்தான் நம்ம மனசை வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு எல்லாம் குப்பையும் ஒட்டடையும் குப்பையும் கூலமா இருந்தா அந்த ரூம்குள்ள நம்ம போவோமா? பெரும்பாலானவர்களுடைய மனது அப்படித்தான் இருக்கு. மெயினா பேராசை அதற்கான அடிப்படை காரணம். அதுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல அடிப்படை காரணம் சுயநலம்.
எல்லா மனிதனும் இங்க சுயநலம். அந்த சுயநலம் வந்து பேராசை கொடுக்குது. எனக்கே வேணும் எல்லாம், பல பேருக்கு போறதெல்லாம் எனக்கே வேணும். இல்லைன்னா எப்படி ஒரு குடும்பம் 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி சம்பாதிக்கும்? எதுக்கு உங்களுக்கு? பார்க்க போறாங்களா? அந்த கண்ணுல கூட அந்த படத்தை எல்லாம் பார்க்க போகுது. நம்மளுக்கு வாழ்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட இவ்வளவுக்கு இருந்தா போதும், நல்லாவே வாழலாம், சௌகரியமாவே வாழலாம். அதுக்கு மேல இவங்க எல்லாம் போறாங்கனாலே அது பேராசை. அந்த பேராசை மிகப்பெரிய மோசமான கர்மா. அத சுயநலம் கொடுக்குது. அகம்பாவம், ஆணவம், அது பயங்கரமான மோசமான விளைவுகளை அது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். ஆணவம், சுயநலம், பேராசை, இந்த 3 தான் மக்களை, மனிதனை ஆட்டி படைக்குது.